ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு சீசன் 4 எபிசோட் 18 ஆஃப் என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். வார வாரம் தமிழ் திரை இசை பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி இது. நம்ம எவ்ரி வீக் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அந்த டாபிக் சம்பந்தமான பாடல்களின் அடிப்படையில் கேள்விகள் அமைச்சு 3 கண்டஸ்டன்ஸ் கூட இந்த கேம் விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாலு ராஜா. தமிழ் திரைசன் ஒரு அழகான ஒரு நட்பு எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் இளையராஜா அவர்களுடையது. இவங்க கூட்டணியில் வந்த பாடல்கள் தான் இன்னைக்கு பாடல்கள் அமைய போது. ஜூன் 3ஆம் தேதி ராஜா சாருக்கும் ஜூன் 4ஆம் தேதி பாலு சாருக்கும் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பிறந்த நாளுக்காக ஒரு ஸ்பெஷல் எபிசோட். இன்னைக்கு ராஜா சார் இசையில எஸ்பிபியோட குரல்ல வந்த பாடல்கள், தனி பாடல்களாக இருக்கலாம், குழுவினரோட பாடல்கள், டுயட் பாடல்கள் எல்லா வகையும் இதில் இருக்கும். நம்ம எப்பவும் 6 கேட்டகரிஸ்ல கேள்விகள் பார்க்கறது உண்டு. ஸோ முதல்ல கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்துடலாம். காதலோடு பாடு, இது காதல் பாடல்கள், டுயட் பாடல்கள் இந்த கேட்டகரியில இருக்கும். நட்போடு பாடு, இது நண்பர், ஒரு நண்பர் அல்ல பல நண்பர்களோடைய பாடுற மாதிரியான பாடல்கள். ராஜா போல பாடு, ராஜா சார் மாதிரி இல்ல, ராஜா வேஷத்துல ஹீரோக்கள் பாடும் பாடல்கள் இந்த கேட்டகரியில வரும். கிண்டலோடு பாடு, இது எல்லாமே கேலியும் கிண்டலுமா இருக்கக்கூடிய பாடல்கள். கண்ணீரோடு பாடு சோக பாடல்கள். ஆடலோடு பாடு, இது டான்ஸ் ஆடிட்டே ஆடுற பாடல்கள். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய 6 கேட்டகரி. ஒரு கேட்டகரியிலும் 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கேள்விகள் இருக்க போகுது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில எத்தனை பாயிண்ட்ஸுக்கு கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ நம்மளோட கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணலாம். இன்னைக்கு we have a very curious combination. We have Madan, Priya Anand and Priya Sarathi. Hi, welcome all of you. Hello. மதன், இன்னைக்கு உங்களுக்கு உங்களோட போட்டியிட போறது 3 பிரியா. ஸ்ரீ பிரியா இல்ல, 3 பிரியா. நாங்க 3 பிரியாக்கள் இருக்கோம், நீங்க நடுவில் ஒரு ஆளா இருக்கீங்க. சமாளிச்சு எப்படி விளையாடுறீங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி உங்களது தான். ஹாய், திஸ் இஸ் மதன். நான் ஆஸ்திரேலியா சிட்னில இருந்து கலந்துக்கிறேன். திஸ் இஸ் மை செகண்ட் டைம். I'm a great fan of Ilayaraja sir and SPB, so I'm happy to be a part of this show. I'll start with காதலோடு பாடு 200. Is word cloud. பாடல் வரிகள் ஜம்பிள்டா உங்க தெரியல தோணும். நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய வரிகள். கொட்டுக்களி கொட்டு நாயனம் இந்த சாங். சின்னவர் பாடி காட்ட முடியுமா? கொட்டுக்களி கொட்டு நாயனம் தேடுது பாடுது. அதுதான் கரெக்டான பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. கொட்டுக்களி கொட்டு நாயனம் கேக்குது வாட்டுது, கட்டி கலந்திடவா கண்ணே பட்டு களஞ்சியமே. சின்னவர் படத்துல வந்த பாடல் இது. பிரபு அண்ட் கஸ்தூரி நடிப்புல வந்த படம். 1992 வந்தது ராஜா சார் இசையில. எஸ்பிபியும் சித்ராவும் பாடியது. கங்கை மன்னருடைய வரிகள். ஸோ குட் ஓப்பனிங் மதன். 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. எக்ஸலன்ட் ஸ்டார்ட். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பிரியா. Hi, this is Priya Anand. I was working in IT company. Now I'm not working at home. I'm from Chennai. I'm interested in music and songs. I like SPB, Ilayaraja, A. Rahman, everybody. Thank you, Priya. உங்க கேள்வி நீங்க இப்ப எடுக்கலாம். நட்போடு பாடு 200. நட்போடு பாடு 200 is a picture puzzle. So உங்களுக்கு பாக்குறது மேம், பாக்குறதா? நட்புல கிடைச்சுதா? ஏதாவது க்ளூ கொடுங்க மேடம். என்ன மூணாவது பிக்சர் என்ன? இப்படி she's doing like this, ஹார்ட்டா வருது. coughing, she's coughing. coughing-ஆ? அதுல ஹார்ட்டா வருது. தெரியல மேம். இல்ல, டைம் ஆயிடுது. ஐ எம் பாசிங் இட். பிரியா சாரதி, உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த க்ளூ? பிரியா இல்ல இல்ல. ஓகே, ஐ எம் பாசிங் இட். மதன், உங்களுக்கு தெரிஞ்சதா? நோ ஐடியா மேடம். நோ ஐடியா. ஓகே, சரி, நானே ஆன்சரை கொடுத்துடுறேன். கொஞ்சம் அவ்வளோ ட்ரிக்கியா, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்ததுன்னு நினைச்சேன். நீங்க சொன்னீங்களா கிடைச்சதுன்னு. கிடைச்சதுன்னு 3 கிடைச்சதுக்கு பதிலாக வேற ஒரு வார்த்தையை போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்துருப்பீங்க. கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன் காதல் நோய
பாதைய கண்டுபிடிச்சேன் சிஷ்யா சிஷ்யா குரு சிஷ்யன் படத்துல வந்த பாடல் 2 நண்பர்கள் பாடுவது போல் அமைந்த பாடல் தான். அதுதான் இது நட்போடு பாடு அப்படிங்கிறதுக்கு. இந்த கேட்டகரியில எல்லா பாட்டும் இப்படிதான் இருக்கும், நண்பர்கள் சேர்ந்து பாடுற மாதிரியான பாடல்கள் தான். நான் முதலே சொன்னேன். 88ல வந்த படம் ராஜா சார் இசையில எஸ்பிபி அவர்கள் பாடியிருப்பாரு, வாலியுடைய வரிகள் இது. ஸோ இதுக்கு யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்லை. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் தி அதர் பிரியா. ஹலோ, மை நேம் இஸ் பிரியா சாரதி. நான் சென்னையில் இருக்கேன். நான் இப்போ ஹைதராபாத்துக்கு வந்திருக்கேன். டீச்சிங் ப்ரொஃபஷனில் 18 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் ஐ லவ் எஸ்பிபி அண்ட் இளையராஜா காம்பினேஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும். மியூசிக்னாலே ரொம்ப பிடிக்கும்ப்பா. ராஜா ராஜா போல. ஆமா, 200 பாயிண்ட்ஸ். ராஜா போல 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுடைய பாடல் வரிகளுக்கான ஒரு விடுகதையோ அல்லது மாற்று வரிகளோ நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வச்சு பாட்டை சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். ராணி நீ செய்யாதே சண்டி, ராஜாவிடம் போடு நீ மண்டி, அடிக்காதே நீயும் கொட்டம், மன்னனுக்கு கட்டிடு கப்பம். இது என்ன பாடல்? சண்டி ராணியே எனக்கு கப்பம் கட்டி நீ. எஸ் எஸ் எஸ். என்ன படம் இது தெரியுமா? மன்னன். மன்னன். எஸ், மன்னன் படத்துல வந்த சண்டி ராணியே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று உன்னை நினைத்தாய், தட்டி கேட்க ஆளில்லாமல் தத்தி குதித்தாய், சண்டியே ஓ சண்டியே வா வா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல். அதுவும் எஸ்பிபி அப்படியே ஒரு என்ன சொல்றது, மிரட்டலா பாடியிருப்பார் இந்த பாட்டை. இந்த மாதிரி பாட்டை பாடுறதுக்கு அவரை தவிர வேறு யாருமே உண்டா? அந்த அளவுக்கு அருமையா பாடி இருப்பார் இந்த பாட்டு. 92ல வந்த படம் மன்னன், ராஜா சார் இசையில எஸ்பிபியோட குரல்ல வாலியோடைய வரிகள்ல வந்த பாட்டு. கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ பிரியா சாரதி, யூ கெட் 200 பாயிண்ட்ஸ். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ், பேரு, ஊர், கான்டாக்ட் இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணிங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஓகே, செகண்ட் ரவுண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் மதன். நீங்கள் உங்கள் கேள்வி எடுக்கலாம். ஆடலோடு பாடு 200 இஸ் அ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் காட்டுறேன். சத்தம் இல்லாமல் வரும், சவுண்ட் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துட்டு அந்த பாட்டு எந்த பாட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் உங்களுக்கு நான் 4 சாய்ஸஸ் வந்து ஆன்சராக கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் கரெக்ட் பாட்டை செலக்ட் பண்ண போகும். ஸோ முதல்ல வாட்ச் த வீடியோ. ஓகே, இது எந்த பாடல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்களுக்கான சாய்ஸஸ் ஆர் கான சரக்கு, இது முதல் ஆப்ஷன். ஆப்ஷன் 2 இஸ் ஹே உன்னைத்தானே. ஆப்ஷன் 3 இஸ் தத்தோம் தளாங்கு தத்தோம். ஆப்ஷன் 4 இஸ் கால காலமாக வாழும் காதலுக்கு நாங்கள் அர்ப்பணம். இந்த 4 பாடல்ல இது எந்த பாடலுக்கான வீடியோ கிளிப்பிங்? ஆப்ஷன் 1 எடக்கு முடக்கான சரக்கு மேடம். ஷுவரா? கண்டிப்பா, நான் வீடியோ பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிங்களா? எஸ், ஓகே. ஆமா, இதுவும் அகைன் எஸ்பிபி மிரட்டிருப்பார் இந்த பாட்டுல. எடக்கு முட்டக்கான சரக்கு இங்கு எடுத்து தரத்தானே இருக்கு. ரொம்ப நல்ல சாங். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்த புதுசுல ரொம்ப கடிச்சு துப்பிருப்பாரு வேற. அது மாதிரி ஒரு அவ்வளவு அழுத்தமா பாடின பாட்டு இது. கலைஞர் படத்துல 93ல வந்த படம் ராஜா சார் இசையில எஸ்பிபி குரல்ல வாலியோடைய வரிகள். 200 points for you. Next question is for பிரியா ஆனந்த். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ஆடலோடு பாடு 300 இஸ் முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரிகள்லேருந்து நான் பல்லவியிலேருந்து சில வரிகளை கொடுக்குறேன். நீங்கள் முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரி இதுதான். சிறைக்குள் உன் வட்டம் அடங்கும் உன் கொட்டம், எவரும் திட்டட்டும் இங்கு இதுதான் என் சட்டம். இது என்ன பாட்டு? உன்னைத்தான் நித்தம் நித்தம் அடிப்பேன் வட்டம் வட்டம், உனக்கே உச்சம் உச்சம் என்றும் என்றும் உதட்டில் மச்சம் மச்சம். எஸ், சூப்பர். எஸ், அடி பின்னிட்டீங்க. சிறைக்குள் உன் வட்டம் தான் என் சட்டம். அழகான பாடல். மாப்பிள்ளை படத்துல 89ல வந்த படம் ராஜா சார் எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அம்மா குரல்ல வந்த பாடல். வாலியுடைய வரிகள். எப்படி டக்குன்னு உடனே சொல்லிட்டீங்க? இந்த பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு மேம். ரொம்ப பிடிச்ச பாட்டு. அமலா ரொம்ப பிடிக்கும். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பிரியா சாரதி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். பாட்டு 300. பாட்டு 300 இஸ் அ மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இதுல வந்து பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும். நீங்க வந்து நான் கொடுக்குற க்ளூல உடனே நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளூலயே யூ வில் கெட் 600 points instead of the 300.
இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா யூ கேன் ஆஸ்க் ஃபார் அன் அடிஷனல் க்ளூ, அப்போ 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 1 more க்ளூஸ் அவைலபிள், அப்போ சொன்னீங்கன்னா 300 கிடைக்கும். இல்லைன்னா பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான முதல் க்ளூவை, ஒரு உயர்ந்த இளைஞனும் ஒரு பழுத்த கலைஞனும் நண்பர்களாக பாடும் பாடல் இது. இந்த படத்தின் 100வது நாள் விழாவில் பங்கேற்றதே முன்னாள் முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்களின் கடைசி பொது நிகழ்ச்சி ஆனது. படத்தின் இயக்குனர் திரு மணிவண்ணன். இது என்ன பாட்டுன்னு தெரியுமா? இந்த க்ளூஸை வச்சு உங்களால சொல்ல முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த க்ளூவை கேளுங்க. கொடி பறக்குது? இல்லை. இன்னொரு க்ளூ கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஓகே, இந்த பாடல்ல எஸ்பிபி அவர்களுடன் இணைந்து பாடியது திரு மனோ. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரே ஆள் பாடுற மாதிரியே இருக்கும் இது கேட்கறதுக்கு. மனோ குரலும் நிறைய எஸ்பிபி குரல் மாதிரியே இருக்குங்கிறதுனால, பட் இவங்க 2 பேர் தான் இந்த பாடல் பாடியிருப்பாங்க. ஒரு உயர்ந்த நடிகரும் ஒரு மூத்த கலைஞரும், இதுதான் உங்களுக்கு முக்கியமான க்ளூ. இதை வச்சு நீங்க யூ ஷுட் பி ஏபிள் டு சால்வ் ஃபார் த சாங் நவ். Another clue please. Okay, I'll give you the final clue. இது வந்து பாடலுடைய சரணத்துடைய கடைசி வரிகள். நானும் நீயும் ஏது பிரிவினை, பேதம் இல்லை இல்லை மனக்கவலை. இல்லையா? Is it Kamal and is it Kamal's movie? இல்ல இல்ல இல்ல, not at all. So இல்ல, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுத்து. நான் வந்து I'm going to have to pass it. I'm passing it to மதன். உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் க்ளூ சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க. ராஜா ஒன்றானோம் இன்று. சோ உயர்ந்த நடிகர் சத்யராஜ், மூத்த கலைஞர் சிவாஜி கணேசன், இவங்க 2 பேர் காம்பினேஷன் பாடல் இது. ஹே ராஜா ஒன்றானோம் இன்று, இனி நாம் தானே 2 அல்ல 1. பியூட்டிஃபுல் சாங். ஜல்லிக்கட்டு படத்துல வந்தது. 1987 வந்த படம். ராஜா சார் இசையில எஸ்பிபி அண்ட் மனோ குரல். ஸோ மதன் பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ அடுத்தது உங்களுக்கான நேரடி கேள்வி. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். காதலோடு பாடு 300 இஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடலுடைய சரண வரிகள் கலந்து உங்களுக்கு கேட்கும். நீங்க பாடலை கண்டுபிடிக்க வேண்டும். 2 பாட்டையும் சொன்னாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். இதுல பாஸ் கிடையாது, பாஸ் பண்ணாலும் மார்க் கிடையாது. உங்களுக்கான பாடல் வரி இதுதான். அந்தி சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையாக காமன் தங்கும் மோக பூவில் முத்தக்கும் மாளம் கொத்து கொத்து பூவாக முத்து முத்து மாலைகள் புன்னகையில் பார்த்தேன், அள்ளி அள்ளி சேர்த்தேன், தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் சிந்தாமலேந்திய சிந்தாமணி கையோடு நான் வாங்கிய செம்மாங்கனி கட்டிலும் கால்வலி கொள்ளாதோ அன்பு கண்ணா கண்ணா சொன்னேன் உன்னிடம் காதல் சங்கீதம். தெரிஞ்சுதா 2 பாடலும்? 2மே ஃபர்ஸ்ட் பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன், செம்புவே செம்புவே. சரி, செகண்ட் பாட்டு ரொம்ப ஃபெமிலியர் சாங். அன்பு கண்ணா கண்ணா சொன்னேன் உன்னிடம் காதல் சங்கீதம். ஸ்டார்டிங் வர முடியும். 1 செகண்ட் இருங்க. This is the thing with this கலக்கல் பாட்டு. சரி, பிரியா ஆனந்த் அப்போல கையாடிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது பிரியா, பட் பாட்டு தெரிஞ்சா சொல்லுங்க. ஹோலி ஹோலி ஹோலி, Oh my god. சுபலாலி லாலி லாலி. எஸ் எஸ், அதுதான் ஃபெமிலியர் சாங். ரொம்ப ஒரு அருமையான பாட்டு. நாட் சோ பாப்புலர், கொஞ்சம் நிறைய பேர் மறந்து போன பாடல் அது. ராசுகுட்டி ஹோலி ஹோலி ஹோலி. ராஜா சார் இசையில எஸ்பிபியும் எஸ் ஜானகி அம்மாவும் பாடியது. பஞ்சவரணாச்சலம் அவருடைய வரிகள். இன்னொரு பாட்டு நீங்க சொல்லிட்டீங்க, செம்பூவே பூவே உன் மேகம் நான் வந்தால் ஒரு வழி உண்டோ. பியூட்டிஃபுல் பாட்டு. சிறைச்சாலை படத்துல 96ல வந்த படம் இது. ராஜா சார் இசையில எஸ்பிபியும் சித்ரா அம்மாவும் பாடியது. ஹரிவுமதியோடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. சரி, அடுத்த கேள்வி பிரியா உங்களுக்கு தான். எடுங்க. 300 ராஜா போல பாடு. ராஜா போல பாடு 300 இஸ் முதல் வரி. என்ன வரிகள் தான்? முத்து போல் சிரித்தாள், மொட்டு போல் மலர்ந்தாள், விழியால் இவள் கனை தொடுத்தாள். விழியால் இவள் கனை தொடுத்தாள், காதல் மகராஜா கவிதை பூவிரித்தாள், கவிதை பூவிரித்து.
Yes, yes. கொடித்தான் முத்து போல் சிரித்தாள் மொட்டு போல் மலர்ந்தாள் விழியால் இவள் கணை தொடுத்தாள் இந்த காதல் மகாராணி கவிதை பூவிரித்தாள். எஸ், காதல் பரிசு படத்துல வந்த பாடல் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. 87ல வந்த படம் இது ராஜா சார்ல. எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அம்மா குரல்ல முத்துலிங்கம் அவருடைய வரிகள். எப்படி இதை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க பிரியா? ரொமான்டிக் சாங். ரொமான்டிக் சாங் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொமான்டிக் சாங். கமல் நடிச்ச படம், அப்புறம் என்ன சொல்லணுமா? ரொமான்ஸ் அதுல குறைவீங்க. எசன்ஸ் ஆஃப் ரொமான்ஸ். எசன்ஸ் ஆஃப் ரொமான்ஸ். கரெக்ட். ஓகே, அடுத்த கேள்வி இஸ் ஃபார் பிரியா. சாரதி, உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். அதுல 200. கண்ணீரோட பாடு 200. ஆமா. ஓகே, 200 உங்களுக்கு. இட்ஸ் a picture puzzle. This is the clue for you. நடந்தால் 2 அடி, படுத்தால் 4 அடி, இறந்தால் 4 அடி போதும். மாத்திட்டீங்க, ஆனா பரவாயில்ல, பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க. நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும், இந்த வானமும் அந்த பூமியும், அடி சொல்லடி ஞான பெண்ணே, பதில் சொல்லடி ஞான பெண்ணே. அதுதான் அந்த பாட்டு. செம்பருத்தி படத்துல 92ல வந்தது. எஸ்பிபி அவருடைய சோலோ சாங் ராஜா சார் இசையில, பெரேசூடனுடைய வரிகள். எஸ், சூப்பர். 200 பாயிண்ட்ஸ் ஃபார் பிரியா சாரதி. கொஸ்டின் இஸ் ஃபார் மதன். உங்க கேள்வி நீங்க கண்ணீரோடு பாடு 300 மேடம். இஸ் அ கலக்கல் பாட்டு அகேன். 2 பாடல்களுடைய சரண வரிகள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. Here are your lines. ஒண்ணுக்கொண்ணு ஆதரவு, உள்ளத்துல ஏன் பிரிவு, அதுதானே கூடம் தன்னில் எரிகின்ற தீபம், தேடும் பணம் ஓடிவிடும், தெய்வம் விட்டு போவதில்லை, சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்காது, மேடைக்கும் மாலைக்கும் கோடிக்கும் ஆசைப்பட்டு, காட்டாத காதல் எல்லாம் மீட்டாத வீடையை போல், இதை புரிஞ்சும் உண்மை தெரிஞ்சும் இன்னும் மயக்கமா. பூங்குயில் தான் பூத்ததம்மா அந்த சாங். இன்னொன்னு வந்து ஆனன்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன. எஸ் எஸ், எக்ஸலண்ட். எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க ரெண்டுமே. ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம் தான். தர்மதுரை படத்துல வந்த பாடல் இது. 91ல வந்தது. ராஜசாரி எஸ்பிபியோட சோலோ பாடல் தான். கங்கை அமரனுடைய வரிகள். இன்னொன்னு பாட்டு வந்து பூங்கொடிதான் பூத்ததம்மா, பொன்வண்டுதான் பார்த்ததம்மா. பியூட்டிஃபுல் சாங். அவ்வளோ ஒரு அந்த வேதனையை பிழிவார் இந்த பாட்டுல. இதயம் படத்துல வந்தது இது. 91ல வந்த படம் தான் இதுவுமே. ராஜசாரி எஸ்பிபியோட குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள். So 300 points for Madan. Madan, you have taken a decisive lead. Let's see if others are able to catch up with you. அடுத்த கேள்வி is for பிரியா ஆனந்த். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். கிண்டலோட பாடு 300. I just give it a try, ma'am. 300. ஆமா, 300 எடுத்தா தான் அவரை பிடிக்க முடியும். அடுத்தது இது உங்களுக்கும் கலக்கல் பாட்டு தான். ஸோ இந்த கலக்கலை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். உங்களுடைய லைன்ஸ் ஹியர். ஊரில் எல்லோரும் என்னோட சொந்தம், உள்ளபடி சொன்னா இந்த ஒன்னேய செல்வோம், சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில ஊரும், உள்ளவங்க பின்னால வாலாட்டும் கூட்டம், உங்க கதை என்கிட்ட செல்லாதுடா, சிங்கத்தமிழ சங்கத்தமிழ, இது தஞ்சாவூர் மேளம், அதை தட்டுங்க கொஞ்சம் கேட்போம், கை விரலில சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒன்ன நான் புண்ணாக்கு தின்ன வைப்பேன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, அது அப்புறம் அடமாப்பிள்ள சும்மா முறைக்காத மச்சான் சொன்னா கேளு, அது எங்க அப்பா செம்மையா போடு. அதுதான் எஸ்பிபி அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கிண்டல் பாட்டுனா அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி சும்மா பூந்து புறப்பட்டுருப்பாரு 2 பாடல்லையும். அதுவும் அந்த மாப்பிள்ள சும்மா முறைக்காத மச்சான் சொன்னா கேளு, என்ன ஒரு கலகலப்பான பாடல். அதுல ஒரு காப்பி ராகத்துல வச்சு ராஜா சார் கொடுத்தாரு. அப்பா என்னமா அந்த அந்த மனுஷனுக்கு எப்படிதான் எப்படிலாம் மியூசிக் போட வந்ததோ. சிவா படத்துல வந்த பாடல் 89ல.
எஸ்பிபி சாய்பாபா 2 பேரும் இணைந்து பாடிய பாடல். நடுவில் அந்த வசனம்லாம் வரும். சாய்பாபா பின்னாடி இருந்து கொத்து ஊதுவாங்க, டேய் மாத்துறான்னு எல்லாம் சொல்லுவேன். செம்ம கலகலப்பா இருக்கும் இந்த பாடல். புலமை பித்தனுடைய வரிகள். இன்னொன்று வந்து நீங்க சொல்லிட்டீங்க அழகா, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு. இதுல வந்து எஸ்பிபியோட கமல்ஹாசன் அடிச்சு ஆடி இருப்பாரு. அந்த ராப் எல்லாம் பண்ணி தேவர் மகன் படத்துல வந்தது அது. எஸ்பிபி அண்ட் கமல்ஹாசன் பாடிய பாடல் ராஜா சாருடைய இசையில வாலியோடைய வரிகள். சூப்பர். ஸோ 300 points ஃபார் யூஆர் நிப்பிங் அட் த ஹீல்ஸ் ஆஃப் மதன். லெட்ஸ் சி அடுத்த ரவுண்ட்லாம் எப்படி போகுதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் பிரியா சாரதி. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். நட்போடு பாட்டு 100. நட்போடு பாடு 100 இஸ் அ வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கு பாடல் வரிகள் ஜம்பிள்டா வரும். யார் ஆர் யுவர் லைன்ஸ்? ரொம்ப ஈஸி. ஒரு லைனை நீங்க ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சா கூட பாட்டை சொல்லிடலாம். டைம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. மாசி மாசம் ஆளான பொண்ணா? இல்லையே, மாசிய போய் இதுவா வச்சு சொல்லிட்டீங்களே. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. I'm going to have to pass it. This is the 4th round, so the rotation goes the other way around. So next it passes to Priya Anand. உங்களுக்கு தெரியுமா? ஐயா சாமி நீ ஆளக்காமி, யாரு அந்த ராதிகா கண்ணனோட ஜோதிகா. ஜோதிகா இல்லம்மா, கோபிகா. சூர்யா வருஷம் 16 படத்துல வந்த சொல்லி இப்படிதான் இத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நல்லது. இருங்க நான் சொல்றேன், சூர்யா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். வருஷம் 16 படத்துல வந்த பாடல் ராஜஸ்தானில எஸ்பிபி சித்ரா அண்ட் குழுவினர் பாடிய பாடல். வாலியோடைய வரிகள். ஹே ஐயா சாமி அடனி ஆளக்காமி, யாரு அந்த ராதிகா கண்ணனோட கோபிகா, தையா மாசியா வைகாசியா, தாலிக்கு முன்னாடி பொண்ணோட ஜாலியா. ஹே ரொம்பவே ஒரு ஜாலியான பாட்டு இது. அகைன் ஒரு பிரில்லியன்ட் காம்போசிஷன் சொல்லணும். So Priya Anand steals points and equals Madan now. It's getting very interesting. 5th roundல நம்ம முதல் கேள்வி is for Madan. Madan நீங்க எடுக்கலாம். கேந்தலோட பாடு 200 மேடம். கேந்தலோட பாடு 202 இருக்கிற ஒரு 200 நீங்க எடுக்கிறீங்க. That's giving you an advantage. Let's see if you get this. முதல் வரி என்ன? So உங்களுக்கான வரிகள் இதுதான். ஆஹா பின்னி முடிச்ச அவர் ரெட்ட சடையும், நல்ல 8 எடுத்து அவ வெச்ச நடையும், தூண்டில் 1 போட்டத போல் சுண்டி சுண்டி வந்திழக்கும். பின்னி முடிச்ச அவரட்ட சடையும், நல்ல 8 எடுத்து வச்ச நடையும், கடவீதி கலகலக்கும். எஸ் 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 எப்படியோ போறீங்க. ஐயோ தடம் மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படியோ கரெக்டா திருப்பி ட்ராக்கு வந்துட்டீங்க. கடவீதி கலகலக்கும் என் அக்கா மக அவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கும். அதான் அந்த பாடல் அம்மன் கோவில் கிழக்கால படத்துல வந்தது. 86ல அந்த படம் ராஜா சார் இசையில பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சாங்ஸ். இந்த படத்துல எல்லா பாடலுமே பெரிய மெகா ஹிட். இது வந்து எஸ்பிபியோடைய சோலோ சாங் இது, கங்கை மரனுடைய வரிகள்ல. ஸோ 200 லீட் அன்லெஸ் பாஸ் கேஸ் பண்ணி எடுத்தாதான் பிரியா ஆனந்துக்கு உங்களுக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see if she is able to catch up with you. உங்களோட கேள்வி நீங்க எடுக்கலாம். காதலோடு பாடு 100. காதலோடு பாடு 100 இஸ் a பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான விடுகதையை நான் தரேன், நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் தான். அவள் இருப்பது கன்னி மாடம், வீரன் இருப்பதோ நடுக்கூடம், சிவகாமியை ராஜா அழைக்கிறான், 9 கஜம் அழகில் மயங்குகிறான். மாடத்திலே கன்னி மாடத்திலே ஆணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு, கூடத்திலே நடுக்கூடத்திலே. இதுல எது வச்சு நீங்க கரெக்டா நடுக்கூடம் வச்சு சொல்லிட்டீங்களா? வீரன் வீரா, கன்னி மாடம், மாடத்திலே கன்னி மாடத்திலே, சிவகாமி வாடி சிவகாமி, மடிசார் அழகே 9 கஜம் மடிசார் அழகி. சரி எஸ் 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 எல்லாத்தையும் அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. மாமி சின்ன மாமி மடிசார் அழகி வாடி சிவகாமி. இதோட ஒரு அழகா பாட முடியுமா யாராலாவது இந்த பாட்டை? ஐயோ வீரா படத்துல வந்த பாடல் இது 94ல ராஜா சார் இசையில எஸ்பிபி அண்ட் ஸ்வர்ணலதாவுடைய சோக்கும் குரல்ல வந்த பாடல், வாலி அவருடைய வரிகள். ஸோ பிரியா another 100 points there for you. And Priya Saradi gets the next question. உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். ஆடலோட பாடல். ஆடலோடு பாடல் 100 இஸ் ஆல்சோ பாட்டுக்கு பாட்டு எடுத்து. அவ சிரிச்சா கலகலக்கும் ஓடை, நல்ல ஓவியம் போல அவ ஜாடை,
ஜான் பிள்ளை ஆனாலும் அவன் ஆண் பிள்ளை, யோகம் கொண்ட அவன் மாப்பிள்ளை. புது மாப்பிள்ளைக்கு எஸ் எஸ், புது மாப்பிள்ளைக்கு பாப்பாப்பரே நல்ல யோகமடா, பாப்பாப்பரே நல்ல மணமகள் தான், பாப்பாப்பரே வந்த நேரமடா. சூப்பர் பாட்டில் இது. அழகான ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் டியூன். இதில் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்த பாடல் 1989 ராஜசரிசையில் எஸ்பிபியும் எஸ்பி ஷைலஜாவும் பாடிய பாடல் இது. வாலியோடைய வரிகள். You get another 100 points. So last round, this is the deciding round. Let's see how it goes. மதன், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். ராஜா போல பாடு. ராஜா போல பாடு 100 is a missing letters கேள்வி. ஸோ பாடல் வரியை நான் முழுசாவே கொடுத்துருக்கேன், முதல் வரிகளை. ஆனால் அதில் வந்து வல்லின எழுத்துக்களெல்லாம் நான் எடுத்துட்டேன், டிலீட் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் பிளாங்க் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு இந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ வல்லின எழுத்துக்கள் இல்லாத பாடல் வரிகள் இதோ. மீண்டும் மீண்டும் வா, வேண்டும் வேண்டும் வா, பாலிலா ராத்திரி பாவையோர் மாதிரி அழகு ஏராளம். அகைன் ஒரு லவ்லி மெலடி, விக்ரம் படத்துல இருந்து. கரெக்டா சொல்லிட்டீங்க மதன், எக்ஸலன்ட். 86 வந்த படம் இது. எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அம்மா பாடியது, வாலியோடைய வரிகள். ஸோ 100 more points for மதன். லெட்ஸ் சி. பிரியா, நீங்க உங்க கேள்வியும் எடுக்கணும். கிண்டலோடு பாடு. கிண்டலோடு பாடு பிக்சர் பசில். ஸோ பிக்சர் பசில் நீங்க சால்வ் பண்றீங்களா பார்க்கலாம். இதோ இருக்கு உங்களுடைய பிக்சர். இவர் யார் மேடம்? அவர் வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற பெருமாளுங்க. ஓரங்கா ஸ்ரீரங்கா கொப்பர தேங்கா, பாருங்கோ நாத்தங்கா முத்துன மாங்கா. எஸ், இது வந்து ஓரங்கா ஸ்ரீரங்கா தான் நானும் பாடிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு கரெக்டா தெரியுது, ஓரங்கா ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அது. ஆமா, நான் அப்புறம் நான் 2-3 இடத்துல போய் டெஸ்ட் பண்ணிட்டேன். ஒரிஜினல் சிடியில எப்படி போடுங்க, ஸ்ரீலங்கான்னு தான் போட்டிருக்கு. நானும் பல வருஷமா ஸ்ரீரங்கா தான் பாடிட்டு இருந்தேன் இந்த பாட்டு. ஆனா அது ஸ்ரீலங்கா தான். ஆனா அது என்ன அர்த்தம்னு தான் எனக்கு புரியல. ஓரங்கா ஸ்ரீலங்கா கொப்பர தேங்காய் அர்த்தம் எனக்கு புரியல. வாலி அவர்களை கூட்டு கேட்கணும், அவர் இல்லை இப்ப நம்மளோட சொல்றதுக்கு. இதுக்கு அர்த்தம் கரெக்டான பாடல் சிங்காரவேலன் படத்துல வந்தது, ராஜா சரிசையில. எஸ்பிபி, அருண்மொழி, சாய்பாபா அண்ட் கோரஸ் எல்லாரும் சேர்ந்து பாடிய பாடல் இது, கங்கை அமரனுடைய வரிகள்ல. ஸோ எஸ், நீங்க உங்க கேள்வி எடுத்துட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வியை அவங்க எடுக்கிறாங்களாம் பார்க்கலாம். பிரியா சாரதி, உங்களுடைய கடைசி கேள்வி கண்ணீரோடு பாடு ஃபார் 100 இஸ் எவர் கிளவுட். ஹியர் இஸ் யோர். இல்ல ஒரு இல்ல தெரியலையா? ஓகே, ஐ திங்க் பிரியா ஆனந்த் வந்து அப்படியே நீங்க சொல்லக்கூடாதுன்னு அவங்க உங்களுக்கு மேல துடிச்சிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். சொல்றீங்களா பார்க்கலாம். கண்ணில் என்ன காலம், கண்ணங்களில் நீர் கோலம், அழகே நனன துயரம் விடு. எஸ் எஸ் எஸ், அதுதான் சரியான பாடல். கண்ணில் என்ன கார்காலம், உன் கண்ணில் நீர் வழிந்தால் படத்துல வந்தது 85ல. ராஜா சரிசையில எஸ்பிபி அண்ட் எஸ் ஜானகி அம்மா குரல்ல வந்தது, வைரமுத்துடைய வரிகள். And let's see our points tally now. So we have Madan at 1300, Priya Anand also at 1300, and Priya Sarathi at 500. So we have a tie for the first slot. And since we don't do யார் வின்னர் அப்படின்லாம் நான் அனௌன்ஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே நம்ம ஷோவில் வர எல்லாருமே வின்னர்ஸ் தான். அதனால டை பிரேக்கர்லாம் நான் வைக்க போகிறது இல்லை. யாராவது சண்டைக்கு வராதிங்க ஏன் டை பிரேக்கர் வைக்கிறது இல்லைன்னு. ஏன்னா எல்லாருக்குமே ப்ரைஸ் இருக்குது, எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறதுனால there's no need for a tie breaker. All of us are winners. I think இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருமே வின்னர்ஸாக ஃபீல் பண்ணலாம். அத்தனை அழகான பாடல்கள் எல்லாமே ராஜா சார் இசையில், எஸ்பிபி அவருடைய குரல்களில். So lovely playing this game with you, and congratulations all of you for playing so well. So that was very interesting and exciting round of என்ன பாட்டு பாட எஸ்பிபி அண்ட் இளையராஜா இவங்களுடைய காம்பினேஷன்ல வந்து அற்புதமான பாடல்களை நம்ம ரீகாப் பண்ணோம் இன்னைக்கு. இதே போல அடுத்த வாரம் நம்ம இன்னொரு எபிசோட் ஆஃப் ஒன் லவ்லி குரூப் ஆஃப் சாங்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் வில் பி சாங்ஸ் ஆஃப் எல்.ஆர். ஈஸ்வரி அம்மா அவங்களுடைய தனித்துவமான குரல்ல வந்த ஜனரஞ்சகமான பாடல்கள் அடுத்த வார நிகழ்ச்சியில. So until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.